குர்த்தி சீரியஸ்ல ஒரு பெர்ஃபெக்ட் குர்த்தி டிராஃப்ட் பண்றதுக்கு டே 1 ஓட டிப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலா குர்த்தி வேர் பண்ணும்போது நம்மளுக்கு செஸ்ட் பார்ட் கிட்ட மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். நம்ம போடும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். அது எதனால அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு வந்து 3 மெஷர்மெண்ட்ஸ் வேணும். அந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி டிராஃப்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து அப்பர் செஸ்ட். அப்பர் செஸ்ட்ங்கிறது நம்ம ஆம்ஹோல் கிட்ட வரத நம்ம அப்பர் செஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். செகண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ட் பாயிண்டோட மெஷர்மெண்ட். இது வந்து நம்ம செஸ்ட்னு சொல்லுவோம். நம்மளோட பஸ்ட் பாயிண்ட். இந்த பஸ்ட் ரவுண்டை எடுக்கணும் நம்ம. தேர்ட் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் டு அபெக்ஸ். அதாவது ஷோல்டர் டு அபெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அபெக்ஸ் பாயிண்ட், பஸ்ட் பாயிண்ட். இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம செஸ்ட் அப்பர் செஸ்ட்டுக்கும் மினிமம் ஒரு 1 இன்ச்சஸ் ஆச்சு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு 2 to 3 இன்ச்சஸ் கூட டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டே எடுத்து அப்பர் செஸ்ட்லயும் நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். அதனால தான் நம்மளுக்கு அந்த டைட் ஃபிட்டிங், அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான நம்ம சுடி வேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செஸ்ட் கிட்ட மட்டும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷேப்பே வராத மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம இந்த 2 மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி டிராஃப்ட் பண்றோம்னு அதை பார்க்கலாம். இப்போ என்னோட அப்பர் செஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 39 வருது. என்னோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 40 வருது. இந்த அப்பர் செஸ்ட்டை வந்து இந்த 39 நம்ம லூசிங் வேல்யூ ஆட் பண்ணி, சப்போஸ் இப்போ என்னோட லூசிங் வேல்யூ +4 டிவைடட் பை 4 இது பண்ணி நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணும். நம்மளோட அப்பர் செஸ்டோட வேல்யூ வந்து ஆம்ஹோல் கிட்ட மார்க் பண்ணணும். நம்மளோட செஸ்ட் வேல்யூ வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து நம்மளோட அபெக்ஸ் பாயிண்ட்ல மார்க் பண்ணணும். அபெக்ஸ் பாயிண்ட் இது வந்து இதுதான் என்னோட அபெக்ஸ் பாயிண்ட். நம்மளோட அபெக்ஸ் பாயிண்ட்ல இப்போ 40 + 3 43 4 ஆல டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மெஷர்மென்ட்டோட இந்த மெஷர்மென்ட் வந்து நமக்கு ஒரு 0.25 இன்ச்சஸ் வந்து வெளிய போகும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிராயிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். நீங்க Dress போடும்போது ஃபிட்டும் நல்லா இருக்கும். இந்த ஷேப்பும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காமன் மிஸ்டேக் தான் நம்ம வந்து எப்பவுமே நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது வருது. இது கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான குர்த்தி வந்து கிடைக்கும்.